வணக்கம் மாஸ்டர்ஸ். இன்றைய ஞான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்முடைய குருஜான டாக்டர் பிரம்மஸ்ரீ பிரதான் பத்ரிஜா அவர்களையும் தேரூர் ரங்கநாத் சார் அவர்களையும் மகாத்தார் டிவி நிர்வாக குழுக்களையும் இந்த ஜூம் செக்ஷனில் மற்றும் யூடியூப்பில் பங்கு பெற அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுட்டு நம்ம ஆரம்பிக்கலாம். மாஸ்டர்ஸ், நம்ம கடந்த 2 நாளாக நம்ம சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு எப்படி நம்ம முக்தி நிலைமைக்கு அடைய முடியும் அப்படின்ட்டு. கோட்டி பூஜை சமஸ்தோத்திரம், கோட்டி ஸ்தோத்திர சமோ ஜபக, ஜபகோட்டி சமோ தியானம், தியானக்கோட்டி சமோ லயக அப்படின்ட்டு அந்த விஷயத்தில் நம்ம பூஜைன்ற விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். முதல்ல அங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காரு அவர். ஸோ பூஜைன்றது நம்மளுக்கு அது ஒன்றும் கெட்டது கிடையாது, பண்ணக்கூடாதுன்னு கிடையாது. ஆனால் அலைப்பாயிர மனித ஒரே இடத்துல நிற்க வைக்கிறதுக்காக ஏற்பாடு செய்த அந்த முறை தான், விதிமுறை தான் பூஜைன்றது. ஆனால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க நிறைய நம்ம வேஸ்ட் பண்ணுறோங்க. அதாவது முதல்ல பணத்தை வேஸ்ட் பண்ணுறோம். பார்த்தீங்களா, நிறைய பொருள் வாங்கணும், பணம் தேவை. ஏன்னா படம் வாங்கணும், இல்லை விக்கிரம் வாங்கணும், இல்லாட்டி இப்போ நைவேத்தியம் பண்ணுறதுக்கு பழங்கள், பூக்கள், தேங்காய், அப்புறம் இன்னும் மகா நைவேத்தியம் பண்ணுறதுக்கு வீட்டில் சமைக்கிறதுக்கு இருக்கிற எல்லா பொருட்களும் வாங்கணும். நிறைய பணம் தேவை இருக்கும். அப்புறம் சமயம், அதெல்லாம் வாங்கிறதுக்காக அலையணும் இல்லையா? நீங்கள் பைக்கில் போகிறீங்களோ இல்லாட்டி நடந்து போகிறீங்களோ பஸ்ஸில் போகிறீங்களோ, மொத்தத்தில் அலையணும். எவ்வளவோ சமயத்தை நம்ம அதுக்கு ஒதுக்கணும். பார்த்தீங்களா? அப்புறம் அதுக்காக அரேஞ்ச்மெண்ட் எல்லாம் பண்ணணும், ரைட்? அப்புறம் அடுத்து ஆற்றல், எனர்ஜி, சக்தி, எவ்வளவோ சக்தி நம்ம உடலோட வேலை பண்ண வேண்டியதாக இருக்கும் இல்லையா? எவ்வளோ வேலை. அதே மாதிரி மனதோட வேலை பண்ண வேண்டியதாக இருக்கும், வாய் பேச்சோட வேலை பண்ண வேண்டியதாக இருக்கும். இதெல்லாம் பண்ண புத்தி வேலை பண்ணும். இதெல்லாம் பண்ணா எல்லா விதமாக நம்மளுக்கு சக்தி செலவாயிட்டே இருக்கும் இல்லையா? எவ்வளவோ சக்தி நம்ம செலவு பண்ணணும் பூஜை பண்ணுறதுக்கு. இவ்வளோ பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன வருமா மாஸ்டர்ஸ்? இப்படி நினைவு வச்சுக்கணும். ஆன்மீகம் என்ற விஷயத்துக்கு நம்ம போகிறதா இருந்தாக்க தேவை இருக்கிற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னாக்க எண்ணமிட்ட நிலைமை. ஆன்மீகம் என்ற வீட்டுக்குள்ள நம்ம போகிறதா இருந்தாக்க எண்ணமிட்ட நிலைமை என்ற வாசக்கால் தானே தான் போகணும். அது எவ்வளோ சீக்கிரம் வருது, அதை வச்சு தான் நம்ம முன்னேற்றத்தை நம்ம எடை போடலாம். இப்போ பாருங்க, இப்போ நம்மளுக்கு பணம் வேஸ்ட் ஆகிடுச்சு, பணம் செலவு பண்ணுறோம், சமயத்தில் பயங்கரமாக செலவு பண்ணுறோம், ஆற்றல் அதிகமாக செலவு பண்ணுறோம். இவ்வளோ செலவு பண்ண பிறகு நம்மளுக்கு என்ன மீட்டர் வரமாட்டேன்றது. எனக்கு கண்ணை திறந்து பண்ணுறோங்க. பார்த்தீங்களா? கண்ணை திறந்து இந்த பூஜைன்ற விஷயத்தை நம்ம பண்ணுறோம். பண்ணிட்டே இருப்போம், ஒரு யந்திரம் மட்டும் பண்ணிட்டே இருப்போம். ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் வந்தது, கால் பேல் அடித்தாங்க, இல்லாட்டி மொபைல் அடிச்சது, இல்லாட்டி சமையலரில் ஏதாவது நடக்கிறது வேலை, குக்கர் 5-6 விஷயம் வந்துடுச்சு, உடனே நம்ம கவனம் எங்கே போய்டுறது? அந்த இடத்துக்கு போய்டுறது. பார்த்தீங்களா? ஸோ மனதை ஒருநிலைமைப்படுத்துறதுக்கு வச்ச விதிமுறை தான் பூஜைன்றது. ஆனால் ஒருநிலைமைக்கு வரலையே, கண்ண முன்னாடி கவனம் சிதறிடுறத. அப்போ என்ன பிரயோஜனம்? முதல்ல கண்ண முன்னாடி இருக்கிற அலைப்பாரு மனதை ஒரு நிலைமைக்கு எடுத்து வரதுக்கு தான் பூஜைன்றது ஆரம்பிச்சு. கண்ணுக்கு எதிர்க்க ரூபம் ஒன்று தெரியணும். அந்த ரூபத்தோடு நம்ம கொஞ்சம் இப்போ செயல்படுத்தினால பூஜை விதிமுறை வந்திருக்கு. இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இவ்வளோ ஆன பிறகு நம்மளுக்கு என்ன கடைசியில் என்ன நடக்கணும், பூஜை எப்படி பண்ணுறது அதுவும் தெரிஞ்சுக்கணும். சாமியே நம்ம முன்னாடி வந்த மாதிரி, அவருக்கு எல்லாம் பரிமாறுற மாதிரி, எல்லாம் பண்ணுற மாதிரி, அந்த மாதிரி பாவனை நீங்கள் பண்ணிங்கனாக்கா வேறு என்ன வரத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் அந்த மாதிரி நடக்கிறத இல்லை பாருங்க. பார்த்தீங்களா? அந்த மாதிரி பண்ணீங்கன்னாக்கா ஒரே எண்ணம் தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி நடக்க மாட்டேன்றத. எவ்வளவோ கவனம் செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லையா? அதனால இந்த பூஜை என்ற விகத்தில் நம்ம போனோம்னாக்கா நம்மளுக்கு நம்ம லட்சியத்தை அடைய முடியாது. லட்சியம் என்ன மட்டும் அதுக்கு உடல் சாதமாக இருக்கணும், மன சாதமாக இருக்கணும், புத்தி சாதமாக இருக்கணும். ஆனால் இதெல்லாம் வேலைப்படுறத, பணம் செலவாடுத, ஆட்டில் கச்சிக்கமாக செலவு பண்ணுறோமே. ஆனால்
நம்மளுக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது. பார்த்தீங்களா? ஆனால் ஒரு விஷயத்தில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் என்னாக்கா கண்ணமண்ண அலைப்பாட மனதை ஒரே ஒரு நிலை ஒரே ஒரு வீச மேலே நம்ம எடுத்துன்னு வரோம். பார்த்தீங்களா மாஸ்டர்? நம்மளுக்கு முழு சுதந்திரம் இருக்குங்க. நம்ம எது வேணாலும் பண்ணலாங்க. நம்ம இஷ்டம். இல்லை நான் பூஜையே பண்ணிட்டே இருப்பேன். ஓகே பண்ணுங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் நினைவு வச்சுக்கணும். நம்ம இப்போ எந்த சமயத்தில் இருக்கோம்? நம்மளுக்கு சமயத்தை நம்ம வந்து 4ஆக பிரிப்போம். அது யுகங்கள் சொல்லுவோம். நம்ம இப்போ இருக்கிறது என்ன தெரியுமா? கலியுகத்தில் இருக்கும் இல்லையா? சத்தியயுகம், இல்லை இல்லை குர்த்தயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த 4 யுகங்கள். இப்போ நம்ம கலியுகத்தில் இருக்கோம். இதான என்ன ஆகும்? இதான பிறகு வரப்போகிறது சத்தியயுகம் தான். இப்போ நம்ம முயற்சி பண்ணி நம்மளுடைய குணங்களை மாற்றிக்கல, நம்ம கர்மாக்களை ஜீரோ பண்ணிக்கல, அப்புறம் என்ன ஆகும்? உங்களுக்கா சமயம் வேஸ்ட் ஆகாது, சமயம் வெயிட் பண்ணாது, சத்தியயுகம் வந்துடும். இன்னும் சொல்ல போனால் சத்தியயுகம் வந்திருக்கு. அதனால்தான் இவ்வளோ போதை நடக்கிறது நம்மளுக்கு. இத்தனை இத்தனை நிறைய மகான்கள், எவ்வளவோ எவ்வளவோ எவ்வளோ ஆன்ம ஞானிகள், ஆன்மீக குருக்கள் அவங்களுடைய புத்திக்கு தகுந்த மாதிரி அந்தந்த மொழியில உலகம் முழுசா பிரச்சாரம் பண்றாங்க, மனதிற்குள்ள மாற்றம் எடுத்து வரத்துக்கு. பார்த்தீங்களா? ஸோ அதனால இப்போ இப்போ இந்த சமயத்துல தான் நடக்கிறது அந்த போதனை. இப்போ நம்ம மாறல நினைச்சவங்களேன், என்ன மாற்றம்? எல்லா கர்மங்களையும் ஜீரோ பண்ணிக்கணும். அதுக்கு முதல்ல உடல் மனம் புத்தி மூலிகை சாந்தப்படுத்திக்கணும். அப்படிதான் இனி அடுத்த ப்ராசஸ் நடக்கும். இங்கே உட்கார்ந்தானாக்கா அப்புறம் வெளியே உலகத்தோடு இருப்பீங்க. நீங்கள் கர்மம் பண்ணிட்டே இருப்ப கர்மசக்கத்தில் எழுந்துருவீங்க. அதனால இந்த முறையில் நீங்கள் போனீங்கன்னாக்க நம்ம ஆன்மீகத்தில் நுழைய முடியாது. முதல்ல ஆன்மீகத்தில் நுழைய என்ன தேவை? உடல் மனம் புத்தி 3 சார்ந்தமாக இருக்கணும். என்ன மட்டும் தேவை. அதுக்குள்ள நுழைய முடியாது. அப்படிதானே மிச்சத்துக்கு பற்றி யோசிக்கணும். அதனால ஆனால் இப்போ நம்ம அது பண்ண விரும்பல. நான் பூஜை பண்ணிட்டு இருப்பேன். பரவாயில்ல, நீங்கள் பண்ணுங்க, முழு சுதந்திரம் இருக்கு. ஆனால் உங்களுக்காக சமயம் வெயிட் பண்ணாது. ஆட்டோமேட்டிக்காக கலியுகம் மாறிடும், சத்தியுகம் வந்துடும். சத்தியுகத்தில் நீங்கள் திருப்பி பிறப்பெடுக்கணும் அப்படின்னாக்க உங்களுக்கு தகுதியாக இருக்காது. ஒவ்வொரு யுகத்துலேயும் பிறப்பெடுக்கிறதுக்கு, ஜன்மம் எடுக்கிறதுக்கு சில தகுதிகள் இருக்கு. பார்த்தீங்களா? சத்தியுகத்தை நம்ம பிறப்பெடுக்கணும்னாக்க சத்துவ பிரதான குணம், சாத்விக குணம் அது இருக்கணும். இப்போ நம்ம தமோ குணத்தில் இருக்கோம், ரொம்ப மோசமான குணம். இல்லை ரஜகுணத்தில் இருக்கோம், அது ரொம்ப மோசமான குணம். ஆனால் சத்தியுகத்தில் நாங்கள் பிறகு எடுக்கணும்னாக்க ஏன் பிறகு எடுக்கணும்? பிறகு எடுக்கிறது ஒவ்வொரு பேரும் ஒரு அனுபவத்துக்காக தான். ஆத்மக்கு தேவை இருக்கிறது அனுபவம் தான். அதுக்காக தான் பிறகு எடுக்கணும். அதுக்காக நம்ம பிரயத்தனை பண்ணணும் நம்ம குணங்களை மாற்றிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம இந்த முறையில் நீங்கள் போனீங்கன்னாக்க ஆன்மீகத்துக்குள்ள நுழைய முடியாது. ஆனால் சமயம் உங்களுக்காக வெயிட் பண்ணாது. சத்தியுகம் வந்துடும், கலியுகம் முடிஞ்சிடும். ஏன்னா டைம் நடக்கும் இல்லையா? 6:30 மணிக்கு நம்ம ஆரம்பிக்கிறோம், 7:30 மணிக்கெல்லாம் முடிக்கணும். நீங்கள் 7:30 மணிக்கெல்லாம் முடிக்கலன்னாக்கா நிற்குமா? 7:30 மணி 8 ஆகிடும், 9 ஆகிடும். ஆனால் இந்த நிகழ்ச்சி நடக்காது, அதோட முடிஞ்சிடும். பார்த்தீங்களா? அதே மாதிரி நம்ம மாறலை, சமயம் உங்களுக்காக வெயிட் பண்ணாது, சத்தியுகம் வந்துடும். மாறாதவங்களெல்லாம் திருப்பி எந்த குணத்தில் நம்ம இருக்கோமோ அந்த குணம் வர்ற சமயம் வரலையும் நம்ம பிறவு எடுக்க முடியாது. இப்போ கலியுகத்தில் நம்ம இருக்கோம். நம்ம இப்போ மாற்றிக்க அப்படின்னாக்க திருப்பி கலியுகம் வரலையும் நம்ம பிறவே எடுக்க முடியாது. மாஸ்டர்ஸ், ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் இது, நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ என்ன ஆகிடும்? ரசயுகம் போய்டும், திரேதாயுகம் போய்டும், துவாபரயுகம் போய்டும், திருப்பி கலியுகம் வரும். அந்த கலியுகம் வரும்போது அப்போ தான் பிறவை எடுப்போம். அப்போ பிறவை எடுத்து அப்போ எவ்வளோ தியானத்தை அடைய முடியும்? நம்ம இவ்வளோ சமயம் வேஸ்ட் ஆகிடுச்சு இல்லையா? அப்போ எப்போ நம்ம முன்னேற முடியும் ஆன்மீகமாக? பார்த்தீங்களா மாஸ்டர்? அதனால தான்
இந்த பூஜை என்ற விஷயத்துல நீங்க போனீங்கன்னாக்க உங்களுக்கு ஆன்ம ஞானம் அடையறதுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சமயம் வேஸ்டா போயிடும். பார்த்தீங்களா? அதனால மாஸ்டர்ஸ் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கணும். தப்பு ஒன்றும் கிடையாது. ஆரம்பிக்கிறதுக்கு இது நடக்கிறது. ஆனால் இதில் இந்த சமயத்தில் இது உதவாது. அதனால பூஜைன்றது தியானம் கிடையாது. தியானம் போக முடியாது. அதை நினைவச்சுக்கணும். ஓகே, அடுத்த நிலைமை என்ன? அடுத்தது கோட்டி பூஜை சமம் ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரப்ப சொல்றாரு. ஸ்தோத்திரம் என்ன? ஸ்தோத்திரம்னா புகழ், அவ்வளவுதானே. ஒவ்வொரு தெய்வத்துடைய புகழ். நம்ம லலிதா சாஸ்திரநாமம், விஷ்ணு சாஸ்திரநாமம், சிவசாஸ்திரநாமம், இந்த மாதிரி சாஸ்திரநாமம் இருக்கு. அதெல்லாம் என்னங்க, ஒவ்வொரு நாமும் ஒரு புகழுங்க. நீங்க ஜாகிரதையா அந்த நாமத்துடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்கினாக்க எல்லாமே புகழ் தாங்க. பூஜையில நம்ம எவ்வளவோ செலவு பண்றோம், ஆனா பிரயோஜனம் இல்லை போயிடுறது. ஆனா ஸ்தோத்திரத்துக்கு வரும்போது உங்களுக்கு அவ்வளோ பணம் செலவு பண்ணுற அவசியம் கிடையாது. நீங்க அழ வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. ஒரு படம் வாங்கி வச்சீங்கன்னா போதும், அவ்வளோதான். மிஞ்சி மிஞ்சி போனாக்க இல்லை ஒரு விக்கிரகம் எடுத்து வந்து வச்சா போதும், ஒரு பொம்மை எடுத்து வந்து வச்சிங்கன்னா போதும். நிறைய பணம் மிச்சமாகும். அதே சமயத்தில் சமயம் கூட மிச்சமாகும், சேவிக்கலாம். அதே சமயத்தில் நம்ம அலைய வேண்டிய அவசியம் கிடையாது, இது பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால் நிறைய ஆற்றல் கூட செலவாகும். ஆனால் பூஜை கம்பேர் பண்ணாக்க ஒப்பிட்டு பார்க்கும்போது இந்த சமயம், பணம், அப்புறம் வந்து ஆற்றல், இதெல்லாம் கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால பூஜையோட கொஞ்சம் சிரேஷ்டமானது, கொஞ்சம் உயர்ந்தது ஸ்தோத்திரம். ஆனா இந்த ஒரு விஷயத்தை நம்ம நினைச்சுக்கணுங்க, நம்ம கண்ணை திறந்து பண்றோம் எல்லாத்தையுமே. கண்ணை திறந்து பண்ணும்போது சீக்கிரமான கவனம் செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால ஸ்தோத்திரம் பண்றதுனால கூட நம்மளுக்கு ஆன்மீகம் நம்மளுக்கு போக முடியாது. ஏன்னா கவனம் சிதறது. பூஜையோட கொஞ்சம் சேஷமானது, ஏன்னா சமயம் மிச்சமாகுது, ஆற்றல் மிச்சமாகுது, அப்புறம் வந்து பணம் சேமிக்கிறது. ஆனால் நம்முடைய உண்மையான லட்சியத்தை, அதாவது என்ன மட்டும் நம்ம அடைய முடியாது சோத்திரம் மூலியமா கூட. அப்போ சோத்திரம் பண்ணக்கூடாதா? எவ்வளோ பேர் பண்ணுறாங்களே, சோத்திரம் பண்ணக்கூடாதா? கட்டாயம் பண்ணணும். ஸ்தோத்திரம் எப்படி பண்ணணும்? அப்போ அடுத்தது பூஜை எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? இப்போ ஸ்தோத்திரம் எப்படி பண்ணணும்? ஒரு உதாரணத்தை எடுத்துக்கலாம். விஸ்வாசராம ஸ்தோத்திரம். விஸ்வம் விஷ்ணு வஷக்காரோ பூத பவ்ய பகவத் பிரபு பூதகுத் பூதகுத்தாத்மா பூதாத்மா பூதவனः. இந்த விஸ்வாசராம ஸ்தோத்திரம். விஸ்வம் விஷ்ணு வஷக்காரோ பூத பவ்ய பவத் பிரபு பூதகிருத் பூதகிருத் பாவோ பூதாத்மா பூத பாவனः. முதல்ல ஸ்தோத்திரம் வருது. விஸ்வம் விஷ்ணு, பார்த்தீங்களா? விஸ்வம் முழு விஸ்வம் என்னங்க? நம்ம பிரபஞ்சம் கிடையாதுங்க. பிரபஞ்சம் என்னங்க? நம்ம உலகம், நம்ம உலகத்தை பார்க்குற நவகிரகங்கள், சில நட்சத்திரங்கள், இந்த மாதிரி உலகங்கள், பூலோக சார்ந்த உலகம் மாற்றம் இருக்கிற உலகங்கள், லட்சக்கணக்கான உலகங்கள் இருக்கு. அதெல்லாம் சேர்த்தா விஸ்வம். அவ்வளோ பெருசு. விஷ்ணு அப்படின்னாக்கா எல்லா உலகங்கள், விஸ்வத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களையும் அவர் நிறைஞ்சிருக்காரு. அந்த ஆற்றல் பார்த்தீங்களா எப்படி பாருங்க. அது விஸ்வம் விஷ்ணு வஷட்காரம், தேவதாரிகளை கூப்பிடுற ஒரு நாமம் பேரு தான் வஷட்காரம், அது பேரு. ஓகே. பூத பவ்ய பவத் பிரபு, அதாவது கடந்த காலம், வருங்காலம், நிகழுங்காலம் எல்லாத்தையுமே எல்லாரும் அவர் கட்டுப்பாட்டில் இருக்கு. பூதகுர் பூத புருத் பூதாத்மா பூத பாவனா, அதாவது எல்லா சிருஷ்டியும் அவர் தான் பண்றாரு. எல்லா பூதங்கள்லையும், அதாவது அத்தனை உயிரினங்கள்லையும் அவர் தான் இருக்காரு. இந்த மாதிரி பாவனையோட நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. பாவனை தான் இம்பார்ட்டன்ட். முதல்ல தெரிஞ்சுக்கணும். நம்ம பூஜை பண்ணும்போது தெரிஞ்சுக்கணும். நம்ம பாவனையோட பண்றது. ஸ்தோத்திரம் பண்ணும்போது அந்த பாவனை நீங்க பண்ணுங்க. அப்புறம் வேற எந்த யோசனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஒரு யோசனை வராது. அதே பாவனையில் இருப்பீங்க. பாருங்க, எந்த வழியில நீங்க போனாலும் நம்ம யோசனை கம்மி பண்ணி, மனம் பண்ற வேலையை கம்மி பண்ணி,
உடலை உட்கார வச்சாச்சு, அழைப்பு கிடையாது, அது கிடையாது. மனம் பண்ணுற இதையும் நம்ம கம்மி பண்ணணும். அதுக்காக ஸ்தோத்திரத்தை எடுத்து வந்திருக்கோம். ஆனால் மாஸ்டர்ஸ் இங்கே என்ன ஆகுதுனாக்க, இந்த ஸ்தோத்திரத்தில் நிறைய நாமங்கள் இருக்கு. ஒரு நாமம் கிடையாது, நிறைய நாமங்கள் இருக்கு. ஒவ்வொரு நாமத்தினுடைய அதில் புகழ் சொல்லியிருக்கோம் இல்லையா, ஒவ்வொன்றையும் நம்ம ஜாகிரதையா. இப்போ விஸ்வம் விஷ்ணுன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, விஸ்வம் முழுக்க அவர் தான் நிறைஞ்சிருக்காரு என்ற பாவனோட நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு எண்ணத்தோடு இருப்பீங்க. ஆனால் மாஸ்டர்ஸ் கண்ணை திறந்து பண்ணுறதுனால நம்மளுக்கு கவனம் செலுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி லலிதா சாஸ்திரநாமம், லலிதா சாஸ்திரநாமத்தை நீங்கள் எடுங்க. ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சதகிரி குண்ட சம்பூதா தேவ காரிய சமுத்பவா. இது லலிதா சாஸ்திரநாமத்துடைய முதல் ஸ்லோகம். பார்த்தீங்களா? இதோடைய பொருள் ஸ்ரீமாதா. ஸ்ரீமாதானாக்க விஸ்வத்துக்கு அவங்க ஜனனி, அதாவது விஸ்வத்துக்கு அவங்க அம்மா, தாய். விஸ்வத்துக்கே தாய்னாக்கா அவங்க கிட்ட இருந்தா விஸ்வம் பிறந்திருக்கு. விஸ்வத்துக்கு அவங்க பெரிய கொடுத்துருக்காங்க. விஸ்வமே அவங்கள பிறந்திருக்கு. அவங்க தான் தாய். இந்த பாவனையோட படங்க நீங்க பார்க்கலாம். விஸ்வத்துக்கே தாய் எப்படி இருக்கும்? ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜி. ராணிக்கு எவ்வளோ பவர் இருக்கும், ராஜாவுக்கு எவ்வளோ பவர் இருக்கும், ராணிக்கு எவ்வளோ பவர் இருக்கு. இன்னும் சொல்ல போனாக்க ராஜா டக்குன்னு ராணி கிட்ட ராணி அந்தப்புறத்துக்கு போக முடியாது. முதல்ல நான் வரேன்ட்டு அவர் பர்மிஷன் கேட்டு, தகவல் கொடுத்து பர்மிஷன் கேட்டு தான் அவர் ராணிக்கிட்ட போக முடியும். பார்த்தீங்களா? அப்போ யார் பெருசுங்க? ராஜா பெருசா ராணி பெருசா? ராஜாவோட ராணி தான் பெருசு. பார்த்தீங்களா? நம்ம எப்பயாவது யோசிச்சோம் இதை. ஏன்னா ராணிக்கிட்ட போகிறதுக்கு ராஜா பர்மிஷன் கேட்கணும், இல்லை முன்கூட்டி தகவல் கொடுக்கணும், நான் வரேன் அப்படின்ட்டு. சப்போஸ் ராணி பிஸியாக இருந்தானாக்க இப்போ முடியாது அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இங்கே ஸ்ரீ மகாராணி மகாராணி, அவங்க ஸ்ரீ விஸ்வத்துக்கே மகாராணி. பாருங்க எவ்வளோ பெரிய போஸ்ட், எவ்வளோ பெரிய பதவி. அந்த பாவனையோட நீங்க பண்ணுங்க ஸ்தோத்திரத்தை. எப்படி நீங்க இன்னொரு நாமத்துக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு? அப்படியே ஸ்ரீமாதா அவ்வளோ விஸ்வத்திலே மாதா, அப்பா இப்படி போல அற்புதமான ஒரு நினைப்பு. ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சதகிரி குண்ட சம்பூதா. சைத்தன்யம் என்ற குண்டத்திலேருந்து உருவாக்குறது. அதாவது ஆன்ம சைத்தன்யம் என்ற விஷயங்களை அவங்க தான் உருவாக்கியிருக்காங்க. அதாவது சுஷ்டியெல்லாம் அவங்க தான். தேவகாரிய சமுத்பவா. இங்க தெய்வம் அப்படின்னாக்கா ஆன்மா. அந்த ஆன்மாக்கு தேவைக்கு அத்தனை காரியங்கள் பண்றதுக்கு அந்த அம்மா தான் முடிவு பண்றது, முயற்சி எடுக்கிறது, அவங்க தான் செயல்படுறாங்க. ஸோ இது லலிதா சாஸ்திரநாமத்தில் முதல் ஸ்லோகம். ஸ்ரீமாதா ஸ்ரீ மகாராஜ்ஞி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி சிதகிரி குண்ட சம்பூதா தேவகாரிய சமுத்பவா. ஸ்ரீமாதா எவ்வளோ பெரிய நாமங்கிறது. மகா பெரியவர் உங்களுக்கு தெரியும், காஞ்சி மகா பெரியவர் சந்திரசேகர சுவாமிகள் இல்லையா? அவரும் ஜபம், அவரும் சோத்திரம் பண்ணுவார், பூஜை பண்ணுவார், விக்கிரம் பண்ணி உட்காந்துட்டு சோத்திரம் பண்ணுவார். ஸ்ரீமாதா அப்படின்னு சொல்லுவார் வெளியில. ஆனா அதுக்கு பிறகு அவர் அப்படியே தியானத்துக்குள்ள போடுவார். இன்னொரு நாமம் சொல்ல மாட்டார். ஸ்ரீமாதா விஸ்வத்துக்கே மாதா ஆச்சு இல்லையா? அவ்வளவுதான், அதோட நின்றுவார். அவரு மணிக்கணக்கில் உட்காந்துருவாரு. சிந்தனை சொல் செயல் மூன்றுமே அமைதி ஆயிடுச்சு. பார்த்தீங்களா? இன்னொரு நாமமே வராது. ஸ்தோத்திரம் அந்த மாதிரி பண்ணணும். அந்த புகழ்லையே ஓ விஸ்வத்துக்கே மாதா எப்படி இருப்பாங்க, அந்த நிலைமையில அப்படியே மயங்கிடுவாரு. இன்னொரு நாம சொல்றது கூட முடியாது. அந்த மாதிரி பண்ண முடியுமா ஸ்தோத்திரத்தை?
நம்மளால் முதல்ல கண்ணை திறந்து பண்ணுறோம், ஏதோ ஒரு பெல் அடிச்சுது, வேறு ஏதோ குறுக்கில் வந்தாங்க, மற்றவங்க ஏதோ பேசுகிறாங்க, உடனே நம்ம கவனம் அங்கே போயிடும். நம்மளுடைய லட்சியம் என்ன? எண்ணமேட்டங்களுக்கு போகணும். அப்போ தான் யார் பேச்சுக்குள்ள நுழைய முடியும். ஆனால் கவனம் சிதறத. ஆனால் பூஜையோடு கொஞ்சம் கொஞ்சம் சிரேஷ்டமானது தான், அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது. ஆனால் நம்ம அடைய வேண்டிய அந்த நிலைமையை நம்ம அடைய முடியாது. அதனால மாஸ்டர்ஸ், ஸ்தோத்திரம்ன்றது பூஜையோட விழுதல் தான். ஆனால் நம்முடைய லட்சியத்தை அடைய முடியாது. எப்படி பண்ண ஸ்தோத்திரம் சொல்லியிருக்கேன் நான். அந்த மாதிரி பண்ண முடிஞ்சாக்க பண்ணுங்க. அப்போ நிறைய ரூபங்கள், ஸ்ரீமாத்தாலேருந்து ஸ்ரீ மகாராஜி, விஸ்வம் விஷ்ணு வஷட்காரோ பூத பவ்ய, ஒவ்வொரு நாமத்துக்கும் ஒவ்வொரு ரூபம் இருக்கும் இல்லையா? அந்த ரூபத்தை நம்ம நினச்சி பார்க்கும்போது அந்த 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 ஒரே ஒரு விஷ்ணுவை பற்றியோ இல்லை லலிதாவை பற்றியோ இல்லை சிவனை பற்றியோ தவிர வேறு யோசனை எங்கேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்ணமண்ண நிறைய பேர் மனதோட இதுக்கு ஒரு யோசனை மேலே இருக்கும் இல்லையா? அது வந்து கொஞ்சம் பரவாயில்ல, அவ்வளோதான். ஆனால் யோசனை நிலைமை போக முடியாது, மன வேலைப்பட்டே இருக்கு. அதனால பூஜையோட சோத்திரம் கொஞ்சம் உயர்ந்தது தான், ஆனால் நம்ம லட்சியத்தை அடைய முடியாது. இனி அதோட கொஞ்சம் சிறந்தது என்ன? ஜபம். பார்த்தீங்களா? நம்ம ஜபம் பண்ணுறோம் இல்லையா? அது கூட இருக்கு இல்லையா? மாலை வச்சுக்கிட்டு வே ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. வெளிப்புறமாக சொல்கிறதோ இல்லை மனதுக்குள்ளே சொல்லிக்கிறதோ ஜபம் பண்ணிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்களா? ஸோ இந்த ஜபம் வரும்போது இதுவும் ஒரு ஸ்தோத்திரம் வரும்போது நிறைய ரூபங்கள் இல்லையா? நிறைய ரூபங்கள், நிறைய நாமங்கள். ஜபம் வரும்போது ஒரே ரூபம், ஒரே நாமம், அவ்வளோதாங்க. ஓம் நம சிவாயா, இல்லை ஓம் நமோ நாராயணாயா, இல்லை சாய்பாபாய நமஹா, இல்லை ஓ ஜீசஸ் கிறிஸ்ட், இல்லை அல்ல, ஒரே ஒரு ஜபந்தான், ஒரே ஒரு நாமந்தான். ஸோ பாருங்க எப்படி மாற்றம் வர்றதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கு. ஒரே ஒரு நாமந்தான். ஸ்தோத்திரத்தில் நிறைய நாமங்கள், நிறைய ரூபங்கள். ஸ்ரீ மாதா, விஸ்வத்துக்கா மாதா, ஸ்ரீ மகாராஜ்னி, பெரிய ராணி. ஸோ ஒவ்வொரு ரூபத்தை நம்ம ஒவ்வொரு நாமத்தோட ஒப்பிட்டு பார்த்து அதுக்கு இணைந்த மாதிரி ரூபத்தை நம்ம கற்பனை பண்ணி அந்த ரூபத்தில் எடுப்போம், அந்த நாமத்தை சொல்கிற போது. ஆனால் நிறைய நாமங்கள் இருக்கு, நிறைய ரூபங்கள் வருது. ஆனால் ஒரு விஷயத்த மாதிரி ஒரு விஷயத்தை பார்த்தா நம்ம லலிதாவனா லலிதா மேலே தான், இல்லை விஷ்ணுனா விஷ்ணு மேலே தான். ஆனால் நிறைய மாற்றங்கள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் இங்கே ஜபம் வரும்போது ஒரே நாமம், ஒரே ரூபம். பாருங்க கொஞ்சம் எப்படி உங்களுக்கு கொஞ்சம் சேஷமாக வருது பாருங்க. அதனால பூஜையோட ஸ்தோத்திரம் கொஞ்சம் உயர்ந்தது, ஸ்தோத்திரத்தோட ஜபம் கொஞ்சம் உயர்ந்தது. ஏன்னாக்கா எப்படின்னாக்கா ஜபம் பண்ணுறதுக்கு பணமே அதிகமாக செலவு பண்ண அவசியம் கிடையாதுங்க. சும்மா ஒரு ஜப மாலை வாங்கினா போதும், ஒரு சின்ன மாலை, அவ்வளோதான். அதை வச்சு வாழ்நாள் முழுக்க பண்ணலாம். மாலை ஏன் வேணும்னாக்கா அது இல்லைனாக்கா நம்ம மனம் அங்கே ஒட்டிக்காது. மாலை கூட தேவையில்லை, வெறுமனே விரலை வச்சு கூட பண்ணிடலாம், டப்பன்ட்டு. இல்லை விரலை கூட வச்சு பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, மனதில் பண்ணிக்கலாம் உட்காந்து. ஆனால் நம்மளுக்கு முதல்ல ஆரம்பத்தில் நம்ம முடியாது, அதனால ஒரு மாலை வச்சுக்கிட்டு ருத்ராட்சம் மலை இல்லை ஏதோ ஒரு மணி வச்சுக்கிட்டு நம்ம ஜபம் பண்ணுறோம். ஸோ அதுக்கு பணம் தேவை கிடையாது, எந்த பொருளும் தேவை கிடையாது. ஸோ எவ்வளோ பணம் மிச்சமாக இருந்து பாருங்க. ஸ்தோத்திரத்தோட பணம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதே மாதிரி சமயத்தை ஒதுக்கணும், அதில் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அலைய வேண்டிய அவசியம் கிடையாது, அங்கங்கே அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. அதே மாதிரி நம்முடைய ஆற்றல் சக்தியை வீணாக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ பூஜை பண்ணுறதுக்கு எவ்வளோ சக்தி தேவை, ஸ்தோத்திரம் பண்ணுறதுக்கு அதோட கம்மி சக்தி தேவை. ஆனால் ஜபம் பண்ணுறதுக்கு இன்னும் கம்மி சக்தி தேவை. பார்த்தீங்களா? ஆனால் ஒன்று மாஸ்டர், ஜபம் பண்ணுறதுனாக்க மனம் வேலை பண்ணுறது, வாய் பேச்சு வேலை பண்ணுறது. வாய் பேச்சில் நம்மளுக்கு 3 விதமான, ஒன்று சொல்ல போனால் 4 விதமான பேச்சு. நம்ம பேச்சை நம்ம 4ஆக பிரிக்கலாம்.
பரா, பசத்தி, மத்தியமா, வைக்கரி. இந்த 4ஆ பிரிக்கலாம். பரா, பசந்தி, மத்தியமா, வைக்கரி. இந்த 4ஆ பிரிக்கலாம் நம்முடைய வார்த்தைய தரத்தை. வைக்கரி எனக்கு இப்போ பேசுகிறோமே வெளிப்புறம் பேசுகிறோம் இல்லையா, எல்லாருக்கும் கேட்கறது, அது வைக்கரி. நம்மளுக்கும் கேட்கும், மற்றவனுக்கும் கேட்கும், சுத்து பக்கம் இருக்க அத்தனை பேருக்கு கேட்கும் சொல்றதோ இல்லை கத்தி சொல்றதோ. இதுக்கு எவ்வளோ எனர்ஜி வேஸ்ட் ஆகும் பாருங்க. சொன்னக்க சோத்திரத்தோட இது கொஞ்சம் கம்மியாக எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ஆனால் இதுலேயும் எனர்ஜி வேஸ்ட் ஆகுது இல்லையா. வைக்கரி, அப்புறம் பரா, பசந்தி, மத்தியமா, வைக்கரி. மத்தியமா வரும்போது எல்லாருக்கும் கேட்காது, நம்ம எதிர்க்க யார் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும் தான் கேட்கும். அப்போ நம்ம பேச்சு கொஞ்சம் எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக செலவாகுது. எல்லாருக்கும் கேட்கறதோட எதிர்க்க இருக்கவங்க 2-3 பேருக்கு தான் கேட்கும். அது மத்தியமா. அடுத்தது பசந்தி எனக்கு மட்டும்தான் கேட்கும். நான் சொல்றது எனக்கோ இல்லை எதிர்க்க இருக்கவங்க, மேக்ஸிமம் எதிர்க்க இருக்க ஒரே ஒரு மனுஷன் தான் கேட்கும். மத்தியமா. அந்த அளவுக்கு நம்ம வாய் பேச்சிலேருந்து வெளியில ஆற்றல் வரும். அவ்வளோதான், அது மேலே கிடையாது இல்லையா. பரா அப்படின்னாக்க எங்குள்ளேயே நான் பேசிக்கிறது, அதான் மனதுக்குள்ளேயே நம்ம பேசிக்கிறது, யாருக்கும் கேட்காது, ரொம்ப சைலண்ட். ஆனால் மனதுக்குள்ள பேசுவோம், மன வேலை பண்றது. ஓகேங்களா. பரா இதோட ரொம்ப சேஷமாகுது. இப்போ இந்த ஜபம் பண்றது எங்க வரும் அப்படின்னாக்க, ஒன்று மத்தியமா, நம்ம எல்லாருக்குமே தெரியணும், 4 பேர் தெரியணும் அப்படின்னாக்கா சத்தம் போட்டு பேசுறது, ஜபம் பண்றது. ஆனால் அந்த மாதிரி பண்ண மாட்டோம். ஜபம் ஒன்று மத்தியமா கேட்குற 2 பேருக்கு, இல்லை பர்சன்டி, இல்லை பரா. இந்த மாதிரி தான் நம்ம பண்ணுவோம். நம்ம மனதுக்குள்ளே கேட்குற மாதிரி. அப்போ எவ்வளோ எனர்ஜி சேவ் ஆகுது, பணம் சேவ் ஆகுது, சமயம் சேவ் ஆகுது. அதனால ஸ்தோத்திரத்தோட கொஞ்சம் உயர்ந்தது ஜபம். ஆனால் மாஸ்டர்ஸ் இது கூட கண்ணை திறந்து பண்றோம். நம்ம கண்ணை திறந்து பண்றதுனால யந்திரமா ஜபம் பண்ணுவோம், யாந்திரிகமா ஒரு யந்திரம் மாத்திரம் பண்ணிட்டே இருப்போம். திடீர்னு வேற ஏதாவது வந்து நம்ம கவனம் செஞ்சிடும், நிறுத்திடுவோம். ஜபத்தை நிறுத்திட்டு வேற ஏதாவது வேலை பண்ணுவோம், வேலை பேசுவோம். அப்ப என்ன பிரயோஜனம்? ஆனா ஜபம் பண்றதுக்கு கூட நிறைய சேமிப்பு இருக்கு. ஆனா நம்ம மனம் வேலை பண்றது, வெளிப்புறமா சொல்லனா கூட மனம் வேலை பண்றது இல்லை. மனதோட தான் சொல்றீங்க, நீங்க மனதுக்குள்ள தானே சொல்றீங்க, பார்த்தீங்களா. அதனால தோற்றத்தோட கொஞ்சம் சிரேஷ்டமானது தான் அது. அதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. ஆனா கூட நம்ம மனம் வேலை பண்றதுனால நம்ம எண்ணமிட்ட நிலைமைக்கு போக முடியாது. எண்ணமிட்ட நிலைமை என்னன்னா, மனம் கூட வேலை பண்ணாத ஒரு எண்ணம் இல்லை நிலைமை. பார்த்தீங்களா. உடல் சாதமாக உட்கார்ந்து இருக்கு, ஆனா வாய் பேச்சு கிடையாது. ஆனா கண்ணை திறந்து பண்றோம், கவனம் சேர்றது, மனம் வேலை பண்றது, புத்தி வேலை பண்றது. அதனால நம்ம எண்ணமற்ற நன்மைக்கு போக முடியாது. அதனால பூஜைன்றது தியானம் கிடையாது, ஸ்தோத்திரம் பண்றது தியானம் கிடையாது, ஜபம் பண்றது தியானம் கிடையாது. இதை நினைவு வச்சுக்கணுங்க. நான் பூஜை பண்றேன் டெய்லி. நீங்க தியானம் பண்ணல, பூஜை பண்றீங்க, ரைட். அதுக்கு தேவை இருக்கிறதெல்லாம் வரும். அதெல்லாம் பண்ணா என்ன ஆகும்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். வர பூஜையே பண்ணிட்டு போனா என்ன ஆகும், ஸ்தோத்திரமா பண்ணிட்டு போனா என்ன ஆகும், ஜபமே பண்ணிட்டு போனா என்ன ஆகும், அந்த விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஆனா இது என்ன, பூஜை என்ன, ஸ்தோத்திரமான என்ன, ஜபமான என்ன, அந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளவுதான். அப்ப ஜபம் பண்ணக்கூடாதா? ஏன் ஸ்தோத்திரத்தோட கொஞ்சம் உயர்ந்தது தானே, பண்ணக்கூடாதா? கட்டாயம் பண்ணலாங்க, அதுல எந்த சந்தேகம் கிடையாது, பண்ணலாம். பூஜை எப்படி பண்ணணும் தெரிஞ்சுக்கணும், ஸ்தோத்திரம் எப்படி பண்ண தெரிஞ்சுக்கணும். ஜபம் எப்படி பண்றது? ஜபம் பண்றது
அதே சேம் ஸ்ரீமாதா அப்படி இப்போ இல்லை ஓம் நம சிவாயா இல்லை ஓம் நமோ வாசுதேவாய நமஹா ஏதோ ஒரு நாமத்தை நம்ம ஜெபம் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். வச்சு ஒரே ஒரு நாமம் தானே, ஒரே ஒரு நாமம் தான், ஒரே ஒரு ரூபந்தான். ஸோ ஓம் நம சிவாய அப்படி நீங்கள் ஜெபம் பண்ணும்போது முதல்ல நீங்கள் ஸ்லோ ஒரே நாமத்தை நீங்கள் உச்சாரணம் பண்ணுவீங்க, கலந்து பண்ணுறீங்க. ஆனால் ரூபம் கிடையாதுங்க, ஒரே நாமம் தான் இருக்குது. பாருங்கள், ரூபம் கிடையாது, நாமம் தான் இருக்குது. ஸோ அந்த நாமத்தை ஜெபம் பண்ணுவீங்க. போக 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 என்ன ஆகும் தெரியுமா? அந்த நாமம் கூட மறைஞ்சிடும், சைலண்ட் ஆகிடும். ரூபத்திலேருந்து அரூபத்துக்கு வந்து, அரூபத்திலேருந்து வாய்ப்பேச்சு வந்து, வாய்ப்பேச்சு கூட மௌனம் ஆகிடும். ஓம் நம சிவாயான்றது அப்படியே நம்ம ரத்தத்தில் ஓட ஆரம்பிச்சிடும். நீங்கள் மனதோட கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஆனால் அந்த நிலைமைக்கு போகிறதுக்கு சமயம் ஆகுங்க. ஏன்னா நிறைய கலந்துறது பண்ணுறோம், எக்கச்சக்கமாக டிஸ்டர்பன்ஸ் ஆகிடும் இல்லையா? அதனால உயர்ந்தது தான், சந்தேகம் கிடையாது. ஆனால் அந்த நிலைமை வரத்துக்கு ரொம்ப சமயம் வேஸ்ட் ஆகிடும். இந்த கலியுகத்தில், இந்த இந்த சமயத்தில் இந்த மாதிரி நிலைமை நம்ம போன, இந்த மாதிரி வீட்டில் நம்ம போனாக்க நம்மளால் தாட்லெஸ் ஸ்டேஜ் அடைய முடியாது, ஜான நிலைமைக்கு நம்மளால் போக முடியாது. ஓகே, ரைட். இனி அடுத்தது என்ன? அடுத்தது தியானம். தியானம்ன்றது ரூபமே இல்லாத ஒரு நிலைமைங்க, அரூபஸ்திதி. தியானத்தில் என்ன இருக்குங்க? தியானத்தில் நம்ம என்ன பண்ணுறோம்? தியானம் பண்ணுறதுக்கு என்ன தேவை? பணம் தேவையா? ஒன்றும் தேவை கிடையாது. பேசாமல் ஒரு இடத்துல உட்கார்ந்து கண்களை மூடிக்கிட்டு, பார்த்தீங்களா? ஏன் கண்களை மூடுறீங்க? கண்களை மூடுறோம். கண்களை ஏன் மூடுறோம்னாக்கா உலகத்தில் நம்ம விடுபட்டு வரணுங்க. உலகத்தில் இருக்கிற வழியும், கண்கள் திறந்து இருக்கிற வழியும் நம்ம உலகத்தோடு இருப்போம். மன வேலை செஞ்சுட்டே இருக்கும், புத்தி வேலை செஞ்சுட்டே இருக்கும். மன வேலை செஞ்சுட்டே இருக்கும்போது அது வந்து உடம்புக்கு ஏதோ ஒரு ஆரம் கொடுக்கும், உடம்பு வேலை செஞ்சுட்டே இருக்கும், ஆற்றல் செலவாகும், ஏதோ ஒரு காரியம் இருக்கும். காரியம் இருந்தால் கர்மா இருக்கும், கர்மா இருந்தால் கர்மாவுடைய பலன் இருக்கும், கர்மாவோட பலன் இருந்தாக்க திருப்பி நம்ம அனுபவிக்க வேண்டியதாக இருக்கும், அனுபவிக்கிறதுக்காக திருப்பி பெரிய அடைக்க வேண்டியதாக இருக்கும். இந்த மாதிரி சக்கரத்தில் சிக்கி போகணும். பார்த்தீங்களா? ஸோ இந்த தியானம் வந்து வரும்போது முதல்ல நம்ம உடலை சாந்தப்படுத்துகிறோம். பாருங்க, காலை கட்டி உட்காந்துருக்கும், காலை கட்டி உட்காந்துருக்குங்க, காலை கட்டி ஏன் உட்காந்துருக்கோம்? கை விரல்குள்ள விலையை வச்சு ஏன் உட்காந்துருக்கோம்? நம்ம எல்லாம் ஒரு காந்தம், மேக்னட்ஸ். நம்ம காந்தத்துலேருந்து அந்த கதிர்கள் போயிட்டே இருக்கும். எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவோம், மேக்னட்டிக் வேவ்ஸ். அது காந்த கதிர்கள். எப்படி? காந்தத்துக்கு நார்த் போல், சவுத் போல், உத்தர துருவம் தட்சிண துருவம் இருக்கும் இல்லையா? நம்மளுடைய நார்த் போல் நம்ம உச்சந்தலை, சவுத்து போல் நம்முடைய பாதங்கள். ஸோ நம்மளேருந்து கூட இந்த காந்த கதிர்கள் தலையிலேருந்து போய் கால் வழியாக வந்து, காலிலேருந்து நம்ம உடம்புக்குள்ளே போய் திருப்பி தலையிலேருந்து வெளில வருது, சுற்றிட்டே இருக்குது காந்த கதிர்கள் இல்லையா? ஸோ இந்த காந்த நம்ம நார்மலாக இருக்கும்போது என்னாச்சு? இந்த காந்த கதிர்கள் வந்துட்டே இருக்கும், நம்ம ஏதோ வேலை செஞ்சுட்டே இருக்கும், அதெல்லாம் செலவாகிட்டே இருக்கும், அந்த காந்த சக்தி செலவாகிட்டே இருக்கும். காந்த சக்தினால தான் வேலை பண்ணுறோம் நம்ம இல்லையா? அப்போ என்னாச்சு? இப்போ நம்ம சக்தியை சேமிக்கணும். அதனால வேஸ்டாகிற, வீணாக போகிற, செலவாகிற அந்த காந்த கதிர்கள் சக்தியை நம்ம அறக்கணும். அதுக்காக தான் அதிகமான சக்தி எங்கே இருந்தது? பாதங்கள், தலை சொன்னோம் இல்லையா? அதே மாதிரி கை விரல்கள், இதெல்லாம் இந்த முனைகள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க ஓப்பனாக இருக்குது, திறந்துருக்கு. இங்கேருந்து தான் நம்ம கதிர்கள்லாம் வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால எந்தெந்த இடத்துல நம்ம சக்தி செலவு பண்ணுறோமோ அந்த சக்தி செலவு பண்ணுற அத்தனையும் நம்ம அறக்கிறோம். அதனால தான் காலை கிராஸ் பண்ணி உட்காந்தானுக்கு இடது காலிலேருந்து போகிற சக்தி வலது காலுக்குள்ளே, வலது காலிலேருந்து போகிற சக்தி இடது காலுக்குள்ளே போயிடும். அதே மாதிரி 2 கைகள் வேலை வச்சுனாக்க இடது கையிலேருந்து போகிற சக்தி வலது கைக்குள்ளே, வலது கைக்குள்ளே போகிற சக்தி இடது கைக்குள்ளே போயிடும். ஆக மொத்தத்தில் நம்ம உடம்புல இருக்கிற சக்தி எல்லாம் நம்ம உடம்புலேயே இருக்கும், வெளியில் போகாது. அதனால கையை கட்டுறோம், காலை கட்டுறோம். பார்த்தீங்களா? ஓகே. அப்புறம் நம்ம வாய் மூட்டிருக்கோம், பேசுகிறோமா? பேசும்போது சக்தி சொல்லலாம் இல்லையா? அதுவும் சேமிச்சிருக்கோம், வாய் மூட்டிருக்கோம். அப்புறம் கண்ணை மூடுறோம். ஏன் கண்ணை மூடுறீங்க?
ஏன்னாக்கா கண்ணை திறந்தாக்க கண்ணுக்கு எதிர்க்க என்ன காட்சி இருக்கோ அதை பற்றி மன யோசனை பண்ண ஆரம்பிச்சோம். இப்போ நம்மளுடைய லட்சியம் என்ன? மனதையும் அமைதிப்படுத்தணும், உடலையும் அமைதிப்படுத்தணும், புத்தி அமைதிப்படுத்தணும். அப்போதான் தியான நிலைமை சொல்லியிருக்கோம் நம்ம. அதுதான் ஆன்மீகத்துக்கு தேவை இருக்கிற நிலைமை, எண்ணமிட்ட நிலைமை. அதுக்கு போகிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுறோம் இந்த தியான வழியை. ஸோ கண்களை திறந்தானாக்கா என்ன எதிர்க்க இருக்கோ அது மேலே நம்மளுக்கு யோசனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, மனம் வேலை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உடலை கட்டி போட்டாச்சு, கை கட்டி காலை கட்டி வாயை கட்டி. ஸோ கண்ணை கட்டுறதுனால உலகத்துலேருந்து வெளிப்பட்டு வந்தாச்சு. எப்போ கண்ணையும் கட்டியமோ உலகத்தில் எந்த தொடர்பு இல்லை. உலகத்தில் தொடர்பு இல்லைங்க, அப்போ என்ன பண்ணுறது? ஆனால் உள்ள மனம் வேலை பண்ணுறது, கடந்த காலத்தை பற்றி வருங்காலத்தை பற்றி யோசனை பண்ணிட்டே இருக்கு. அப்போ அந்த மனதை யோசனை பண்ணாத அளவுக்கு எடுத்துன்னு போகணும். அதுக்கு என்ன வழி? அதுக்கு வழி ஒரே ஒரு வழி, மூச்சு மேலே கவனம் தான். எப்போ நம்ம கண்களை மூடிட்டோமோ உலகத்தோட சம்மந்தம் கிடையாது. இனி உள் உலகத்தோட தான் நம்மளுக்கு தொடர்பு. உள் உலகத்தோட தொடர்பு என்ன பண்ணுறது? எதை கவனிக்கிறது? மனம் கவனிக்கும் இல்லை, கடந்த காலத்தை பற்றி வருங்காலத்தை பற்றி யோசனை பண்ண ஆரம்பிச்சிடும். இல்லை கவனிக்கும். கவனிக்கிறதுக்கு என்ன இருக்கு? கண்கள் முடியாச்சு. அப்போ உள்ள நடக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை கவனிக்கிறது. என்னென்ன விஷயங்கள் இருக்கு? மனதுடைய கட்டுப்பாடு இல்லாத விஷயங்கள். மனம் சொல்லி மனம் சொல்லி நம்மளுக்கு அந்த விஷயம் நடக்கக்கூடாது. மனம் சொல்லி நடந்தால் என்ன ஆகும்? திருப்பி மனம் வேலை பண்ணிட்டே இருக்கும் இல்லையா? இப்போ நம்ம வீட்டில் பசங்க இருக்காங்க, அவங்க நம்மளுடைய இதில் நம்ம சொல்கிறபடி அவங்க கேட்கணுன்ட்டு இல்லையா? ஆனால் அவன் கேட்கலன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொன்னாலும் கேட்கல. அப்போ என்ன பண்ணுவோம்? நம்ம முதல்ல நல்லபடியாக சொல்லுவோம், கேட்கல. அப்புறம் திட்டி சொல்லுவோம், கேட்கல. அடித்து சொல்லுவோம், கேட்கல. எத்தனை பேர் எப்படி எந்த விதமாக சொன்னால் கூட அவன் கேட்க மாட்டேன்றான். அப்போ என்ன பண்ணுவீங்க நீங்கள்? என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இனி இன்னும் வேற வழி கிடையாது. நம்ம சும்மா இருந்துப்போம், கம்முன்னு இருந்துருப்போம். பார்த்தீங்களா? ஏக்கடா போட்டீங்க, நம்மளுக்கு பிறந்ததுனா சாப்பாடு போட்டு போட்டோம், அவ்வளோதான். அப்படியே நம்ம சைலண்ட் ஆகிடும், கம்முன்னு இருப்போம். அதே நிலைமை இங்கே வருதுங்க. மனதை அமைதிப்படுத்துறது, நம்ம அமைதியாக உட்காந்துருவோம், அவ்வளோ அப்படியே போட்டோன்ட்டு. அதே மாதிரி மனதை கம்முன்னு பண்ணுறதுக்கு நம்ம பண்ணுற இந்த தியான பயிற்சியில் பண்ணுற இந்த முறை தான் அது. ஸோ கண்கள் முடியாச்சு, உலகத்தோட தொடர்பு இல்லை. அப்போ உள்ள நடக்கிற உலகத்தோட தான் நம்ம தொடர்பு வச்சுக்கணும். மனம் சொல்கிற பேச்சு கேட்காத சில விஷயங்கள் நிறைய நடக்கிறது உள்ள. ஒன்று ஜீரணக்கிரியா, ஜீரணம். சாப்பிடும்போது நம்மளுக்கு உள்ள ஜீரணம் வருது இல்லையா? மனம் சொல்லி நடக்கிறது இல்லையே. அதே மாதிரி ரத்த ஓட்டம் மனம் சொல்லி நடக்கிறது. இதே துடிப்பு லப்டப் லப்டப் மனம் சொல்லி நடக்கிறது இல்லையே. அதே மாதிரி நாடி மண்டலத்துலேருந்து வர கமெண்ட்ஸ், ஆணைகள் மனம் சொல்லி நடக்கிறது இல்லையே. அதே மாதிரி விசர்ஜனம், அதாவது கழிவு வெளியேற்றுற கிரியா, 1க்கு 2க்கு போகிறோம் நம்ம இல்லையா, அது மனம் சொல்லி நடக்கிறது இல்லையே. ஆட்டோமேட்டிக்காக யூரின் பிளாடர் ஃபுல்லாக ஆச்சுனாக்கா அப்போ தான் ஏதோ ஒரு கமெண்ட் வரும், போய் 1க்கு போயிட்டு வா அப்படின்னு. இல்லை மனம் ஃபுல்லாக நிறைஞ்சிச்சுனாக்கா, பெரிய கூடலில் ஃபுல்லாக நிறைஞ்சிச்சுனாக்கா அப்புறம் ஒரு சின்ன கமெண்ட் வரும், ஓகே போயிட்டு கோழிக்கு போயிட்டு வா. ஆனால் மனசில் நடக்கலையே அது. இப்போ சாப்பிட்டோம் பாரு, இது கொஞ்சம் ஜீரணமாக இருந்து பாரு, இந்த அளவுக்கு மூத்திரமாக போயிருக்கு, இந்த அளவுக்கு மலமாக போயிருக்கு, இதெல்லாம் ரத்தத்தில் போய் அடைஞ்சிருக்கு. மனசில் நடக்கிறது இல்லையே. பார்த்தீங்களா? அதே மாதிரி சுவாசக்கிரியா மனசில் நடக்கிறது. சுவாசக்கிரியா மனசில் இந்த கிரியைகள், இந்த கர்மாக்கள்லாம் மனசில் நடந்த என்ன ஆகுங்க? சுவாசக்கிரியா மனசில் நடந்த என்ன ஆகும்? எப்போ நம்ம யோசிச்சு பார்த்தோமோ, சுவாசக்கிரியா மனசில் நடக்கிறதுனாக்கா இனி அந்த சுவாசக்கிரியா உள்ளேழு வெளில விடு, உள்ளேழு வெளில விடு. இது தவிர மனம் எந்த வேலையும் பண்ண முடியாது. நம்ம ஒரு வாய்ஸ், ஒரு கிளாஸ், ஒரு டம்ளர் தண்ணி கூட சாப்பிட முடியாது. இப்போ யார் சொல்லுவாங்க உள்ளேழு வெளில விடுன்ட்டு? அதனால நிறைய விஷயங்கள் நம்ம மனம் கட்டுப்பாட்டு இல்லாத நிறைய விஷயங்கள் நடக்கிறது உள்ள. பார்த்தீங்களா? அது மேலே கவனம் சொல்லி நம்ம முயற்சி பண்ணுறோம். ஆனால் மனம் நம்மளுடைய ஜீரணக்கிரியாவை உணர முடியாது. எப்படி நடக்கிறது? உணர முடியாது. அதே மாதிரி ரத்தோட்டத்து கிரியா உணர முடியாது. இதே லப்டப் லப்பா அடிச்சுக்கிறது உணர முடியாது.
விசர்ஜ கிரியா, அதாவது கடி வெளியேற்ற கிரியாவை உணர முடியாது, நடக்கிறது உணர முடியாது. ஆனால் இந்த மாதிரி ஒவ்வொன்றா நாடி மண்டலேருந்து வர கமெண்ட்ஸ் உணர முடியாது, மனம் உணர முடியாது. ஆனால் நம்ம சுவாசம் எடுக்கிறோம் விடுறோம், அந்த விஷயத்தை நம்ம உணர முடியும் மனதோட. கண்கால் முடிதான் நம்ம பண்ணுறோம் இல்லையா? அதனால மூச்சு மேலே கவனம் வைக்க சொல்கிறோம். ஆனால் மூச்சு காட்டுன்றது மனசொல் நடக்கலை இல்லையா? ஸோ மனசொல் நடக்காத ஒரு பேச்சு ஒரு செயல் மேலே மனதை நம்ம கவனம் செலுத்த சொல்கிறோம். இப்போ நம்ம வீட்டில் நம்ம பசங்க என்ன சொல்கிறோம் கேட்கலான்னு என்ன பண்ணுவோம், நம்ம முதல்ல நல்லபடி சொல்லுவோம், அப்புறம் திட்டி சொல்லுவோம், அப்புறம் அடித்து சொல்லுவோம். என்ன சொன்னாலும் அவங்க கேட்கலனாக்க நம்ம கம்முன்னு இருந்துருவோம். அதே நிலைமை மனது கூட வருதுங்க. மனம் சொல்லி மூச்சு காட்டு நடக்கலை, மற்ற விஷயங்கள் நம்மளால் உணர முடியல மனதோட. ஸோ மூச்சு காட்டுன்றது உணர முடியுது, ஆனால் மனம் சொல்லி மனதுடைய கட்டுப்பாட்டில் மூச்சு காட்டு நடக்கலை. அது பாட்டுக்கு அது தேவை இருக்காரு. யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு? நம்ம உள்ள இருக்கிற ஆற்றல் ஆன்மா, அந்த கட்டுப்பாட்டில் தான் மூச்சு காட்டு நடக்கிறது. அந்த கட்டுப்பாட்டில் ஜீரணக்கிரியால் நடக்கிறது. ஓகே. ஆனால் மற்ற உணர முடியல, இது உணர முடியும், மூச்சு இருக்கிற உணர்றோன்ற. ஆனால் அதை ஆனால் மனதுடைய கட்டுப்பாட்டில் இல்லை. தான்பா நடக்கிறது, போகிறது வருது தேவை இருக்கும்போது நிறைய சுவாசத்தை உள்ளே எடுக்கிறோம், அந்த தேவையில்லைனாக்க நிறைய வெளியே விடுறோம், இல்லை ரொம்ப நிதானமாகிடுறது. எப்படியானாலும் அப்படி அதை உள்ளே இருக்கிற ஆற்றலுடைய தேவைக்கு தகுந்த மாதிரி மனதை கட்டுப்பாட்டு இல்லாத சுவாசக்கிரியை நடக்கிறது, அது மேலே கவனம் செலுத்த சொல்கிறோம். அப்போ மனம் என்ன பண்ணும்? என்ன நான் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டேன். நான் மனம் சொல்கிற பேச்சு யார் கேட்பாங்க? உடல் தான் கேட்கும் இல்லையா? உடலை கட்டி போட்டாச்சு. அப்போ மனம் யாருக்கு சொல்லும்? ஒன்று கடந்த காலத்தை பற்றி வருங்காலத்தை பற்றி யோசனை பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம என்ன பண்ணுவோம்? புத்தியை பயன்படுத்தியா அங்கங்கே ஓடாத, மூச்சு மேலே கவனம் வை அப்படின்ட்டு மூச்சு மேலே கவனம் சொல்கிறோம். நடுவில் நம்ம மியூசிக்கில் வைப்பாங்க சில நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வைக்கிற அந்த இசையில் எந்த விதமான வார்த்தைகள் வராதுங்க. பார்த்தீங்களா? வார்த்தைகள் வந்ததுனாக்க உடனே மனம் அதை பற்றி யோசனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெறும் வாத்தியங்களுடைய இசை மட்டும்தான் அதில் இருக்கு, மியூசிக்கு. ஸோ வாத்தியங்களுடைய இசை மட்டும் இருந்தாக்க என்ன, அது நாமம் கிடையாது, ரூபம் கிடையாது. நாம ரூபம் இருந்தாக்கா மாற்றம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய நாமங்கள் இருக்கு, நிறைய ரூபங்கள் இருக்கு. ஸோ நாம ரூபம் இல்லாத ஒரு இசை, அது மட்டும் சவுண்டு மட்டும் வருது, அதுலேருந்து சத்தம் மட்டும் வருது. ஸோ அதை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிருவோம். ஸோ அதில் ஈடுபட்டோ நல்ல அற்புதமாக வாசிச்சிருக்காரு அப்படின்ட்டு அது ஒரே ஒரு எண்ணம் தான் வரும், அது அப்படியே ஈடுபட்டிருப்போம். அப்போ என்ன ஆச்சு? அலைப்பாயிர மனதில் இருக்கிற அலைகள் கம்மியாச்சு. ஒரே ஒரு யோசனை தான், அந்த மியூசிக் மேலே தான் நம்ம கவனம் இருக்கும். அப்போ நிறைய யோசனை வராது, ஒரே ஒரு யோசனை. அப்போ யோசனையில் நிலைமைக்கு நம்ம போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து மியூசிக்லேருந்து நம்ம மூச்சை கவனிக்கலாம் ஈஸியாக. அதனால்தான் மியூசிக்ன்றது நம்மளுக்கு ஒரு உதவியாக இருக்கும். மூச்சு மூச்சு மேல் கவனம் வைக்கிறதுக்கு ஒரு கருவியாக இருக்கும் இசைன்றது. வாயிலிகளோட இசை மட்டும்தான். ஸோ அந்த மாதிரி நம்ம பயிற்சி பண்ணி 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 நிதானமாக மனதுடைய கட்டுப்பாட்டு இல்லாத மூச்சு மேலே கவனத்தை வச்சக்க கடந்த காலத்தை பற்றி வருங்காலத்தை பற்றி யோசனை பண்ணுறதுக்கு மனம் ஓட ஆரம்பிச்சிடும். புத்தியை பயன்படுத்தி நம்ம எடுத்து வந்து மூச்சு மேலே கவனம் வை அப்படி நம்ம இதான் பிரயத்தனம் பண்ணுறோம் நம்ம தியானத்தில். ஸோ உடலை சாதமாக உட்கார வச்சாச்சு, மூச்சு மேலே கவனத்தை வச்சு மனதை கட்டுப்பாட்டு இல்லாத மூச்சு மேலே கவனத்தை வைக்க சொல்கிறோம். மனம் என்ன பண்ணும்? யோசனை பண்ண ஆரம்பிச்சா புத்தி பயன்படுத்தி நம்ம எடுத்துடும் பின்னாடி மூச்சு மேலே கவனம் வைக்க சொல்கிறோம். மூச்சு காட்டுற மனம் சொல்கிற மாதிரி கேட்க மாட்டேன்றது. அப்போ மனம் என்ன பண்ணும்? எப்படி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க பசங்க நம்ம என்ன சொன்னாலும் கேட்கலனாக்கா எப்படி நம்ம சும்மா இருந்துருமோ, கம்மு இருந்துருமோ, அதே மாதிரி மனம் கூட கம்மு இருந்துடும். மனம் கம்முன்னு இருக்கிறதுனாக்க அர்த்தம் என்ன? மனம் சும்மா இருக்கிறது அர்த்தம் என்ன? மனம் ஒரு யோசனை இல்லாத நிலைமை, அதுதான் எண்ணம் இல்லாத நிலைமை, எண்ணமற்ற நிலைமை. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ தியானம் அப்படின்னாக்க எண்ணமற்ற நிலைமை வர்ற ஒரு ப்ராசஸ், விதானம், முறை. ஸோ மூச்சு மேலே கவனம் வச்சா மட்டும்தான் மனம் அமைதியாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த தியானத்தினால நம்ம மன அமைதியை பெறுறோம்.
அதுதான் எண்ணமற்ற நிலைமை. இப்போ தியானத்துக்கு என்ன தேவை? தியானத்துக்கு பணம் தேவையா? ஒரு பைசா தேவையில்லை. ஆனால் எவ்வளோ ஆற்றல் செலவாகுது? ஒரு ஆற்றல் செலவாகல, கை கட்டி காலை கட்டி வாய் கட்டி கண்ணை கட்டி வந்திருக்கும். ஒரு சக்தி கொஞ்சம் கூட செலவாகல. எதையுமே வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு படம் தேவை கிடையாது, ஒரு விக்கிரம் தேவை கிடையாது, ஒரு மாலை தேவை கிடையாது, எதுவுமே தேவை கிடையாது. ஒரு பைசா செலவு பண்ண அவசியம் கிடையாது. அதுக்காக அலைய வேண்டிய அவசியம் கிடையாது. நிறைய பொருள் வாங்கி தயார் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. எவ்வளோ ஆற்றல் மிச்சமாகுது, எவ்வளோ பணம் மிச்சமாகுது, எவ்வளோ சமயம் மிச்சமாகுது பார்த்தீங்களா? ஸோ மூச்சு மேலே கவனத்தை வச்சு நம்ம சமயத்தை நம்மளுக்காக ஒதுக்கணும். சமயம் மட்டும் தான் வரணும். சமயம். அதனால தான் நம்ம வயசு வழக்காற்று நிமிடங்கள் குறைஞ்சபட்சம் நீங்கள் உட்காந்து நீங்கள் தினந்தோறும் தியானம் பண்ணீங்கன்னாக்கா நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணங்கள் கம்மியாகி எண்ணமிட்ட நம்ம வருங்க, கட்டாயம் வரும். ஆனால் இதுக்கு பொறுமை தேவை. அதனால தான் மாஸ்டர்ஸ் தியானத்தில் பொறுமை தேவை, ரொம்ப 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 பொறுமை தேவை. நிறைய பேர் உட்காந்தோன்னா நிறைய எண்ணங்கள் வருது. எண்ணங்கள் யார் பண்ணாங்க? நம்ம தானே பண்ணோம். ஸோ அது போக்க வேண்டிய பொறுப்பு யாருது? நம்மளுக்கு தானே. அது பொறுமை தேவை. ஸோ பொறுமையோட நீங்கள் எப்போ நீங்கள் இந்த தியான பயிற்சியை பண்ணுறோமோ பணம் மிச்சமாயிடுச்சு, ஆற்றல் மிச்சமாயிடுச்சு, சமயமும் மிச்சமாச்சு. அலைய வேண்டிய சமயம் நிறைய மிச்சமாயிடுச்சு இல்லையா? ஒன்றுமே தேவையில்லை. நம்ம பொறுமையோடு பண்ணாக்க கட்டாயம் எண்ணமில்லாத நிலைமை, எண்ணமற்ற நிலைமையை நம்ம அடைவோம். அதுதான் தேவை ஆன்மீகத்துக்கு நுழையறதுக்கு. பார்த்தீங்களா? அதனால்தான் பூஜையோட உயர்ந்தது ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரத்தோட உயர்ந்தது ஜபம், ஜபத்தோட உயர்ந்தது தியானம். பார்த்தீங்களா? இவ்வளவு சேமிச்சிருக்கோம் நம்ம நிறைய. அப்புறம் என்ன வருது? முதல்ல நம்மளுக்கு மன அமைதி. அமைதியா இருக்குல்ல மனம், அதுதான் முதல் அமைதி. அதுக்கு பிறகு முழு ஆரோக்கியம், அதுக்கு பிறகு ஆயுஷ் அதிகமாகும், அதுக்கு பிறகு என்ன நினைக்கிறோமோ சங்கல்ப சித்தி நடக்கும். பார்த்தீங்களா? எவ்வளவோ ஞானம் வரும், எவ்வளவோ நன்மைகள் இருக்கு இந்த இந்த தியான முறையினால இல்லையா? ஸோ ஆனந்தகரமாக நம்ம வாழ முடியும். சன்னியாசாட்ட ஓடிட மாட்டோம். அத்தனை பொறுப்புகளையும் ஏற்றுக்கிட்டு நம்ம குடும்பத்தில் இருந்து இல்லற வாழ்க்கையில இருந்து எல்லா பொறுப்புகளையும் ஏற்றுக்கிட்டு நம்ம ஆனந்தமாக வாழலாம். பார்த்தீங்களா? தியானம். ஸோ அதனால்தான் எல்லாத்தையோடையும் நல்ல சிறந்தது தியானம். ஸோ இந்த தியானமுள்ள நீங்க பயிற்சி பண்ண 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 இனி அடுத்த நிலைமை என்ன அப்படின்னாக்க அதுதான் லயம், அதுதான் முக்தி நிலைமை. முக்தி என்ன மாஸ்டர்ஸ்? முக்தினாக்க விடுதலை, சுதந்திரம். இதுல சுதந்திரம் இந்த பிறப்பு இறப்பு இந்த ஜென்ம பரம்பரையிலேருந்து சுதந்திரம். அது வரணும்னாக்க என்ன பண்ணணும்? ஏன் பிறக்கிறோம்னாக்க நிறைய நம்ம அனுபவத்துக்காக தான் நம்ம பிறக்கிறோம். அனுபவம் எப்படி வருது? வேலை பண்ணதான், கர்மம் பண்ணதான் வரும். ஸோ கர்மம் பண்ணீங்கன்னாக்கா நல்லதாக சரி கெட்டதாக சரி. நல்ல கர்மம் பண்ணாக்க நல்ல பலன், கெட்ட கர்மம் பண்ணால் கெட்ட பலன். பலன் மிச்சமாக இருக்கிற வரையிலையும் நம்மளுக்கு வந்துட்டே இருக்கு. பார்த்தீங்களா? அதனால நம்முடைய லட்சியம் என்ன? பிறவையில் நம்மளுக்கு போகிறோம், இதான் கடைசி பிறவை வாய்க்கணும். அதுதான் நம்மளுடைய லட்சியம். பிறவையில் நம்மளுக்கு போனீங்கன்னாக்கா அப்போ என்னாச்சு? அதுதான் லயம், அதுதான் முக்தி, பந்தத்திலிருந்து விடுபறை. பார்த்தீங்களா? சுதந்திரமா இருக்கிறது. பந்தம் யார் உருவாக்குறாங்க மாஸ்டர்? பந்தம் யார் உருவாக்குறாங்க? நம்ம தான் உருவாக்கியிருக்கோம் பந்தத்தை. மனதோட மனமேவ மனுஷானாம் காரணம் பந்த மோக்ஷா. மனம் ஏவ மனுஷானாம், மனம் மட்டும்தான் ஒரு மனிதனுக்கு. மனம் ஏவ மனுஷியானாம் காரணம், அது காரணமா இருக்கு பந்த மோக்ஷா. பந்தத்தில் சிக்கிக்கிறதோ இல்லை மோக்ஷ முக்தி அடைகிறதுக்கோ மனம்தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அது எப்படி? ஒரு சின்ன உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஓகே, ரைட். சுவாமி ராமா என்றவர் இருக்கார் இல்லையா? அவரு சிறிய வயசுலேருந்து
அவர் நல்ல பயிற்சி பண்ணி அவர் குருக்களோட, அவர் குரு ரொம்ப வயசானவர், அவர் குருவோட இருந்தார். இவர் ரொம்ப இளமை வயசு, 20 வயசுல அவர் போயிட்டு தியானம் பண்ணுறதுக்கு போனார். ஆனால் 20 வயசில் இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க? நல்லா துடிக்கிற பருவம் இல்லையா? அதனால் அவர் தியானம் பண்ணிட்டே இருக்கார், குரு சொல்கிற மாதிரி பண்ணுறாரு. ஆனால் அவருக்கு வந்து பொறுமை கம்மி. 20 வயசில் எப்படி பொறுமை இருக்கும்? இருக்கா இல்லையா? உடனே அவருக்கு போன உடனே இப்போ சில வருஷங்களாக பண்ணுறாரு. பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு அடிக்கடி குரு கேட்பார், குருஜி குருஜி என்ன இது, சீக்கிரமாக எனக்கு முக்தியை கொடுங்க, சீக்கிரமாக முக்தி மோட்ச மார்க்கத்தை கொடுங்க, மோட்சம் கொடுங்க அப்படின்னாரு. எப்போ எனக்கு மோட்சத்தை கொடுப்பீங்க, எப்போ எனக்கு முக்தி வரும் அப்படின்னு அடிக்கடி கேட்பார். குரு கொஞ்சம் நிதானமாக சொல்லுவார், ஓகேப்பா கொஞ்சம் இருப்பா வெயிட் பண்ணுப்பா, நீ சாதனை பண்ணுன்னு சொல்லிட்டு இருப்பார். ரைட். சில வருஷங்கள் ஆன பிறகு இவர் கேட்டே இருக்கும்போது, சரி ஓகே ரைட், நாளைக்கு காலை அவனுக்கு மோட்சத்தை கொடுக்குறேன் அப்படின்ட்டு, நாளைக்கு காலை அவனுக்கு மோட்சத்தை முக்தியும் கொடுத்துட்றேன் அப்படின்றது. ரொம்ப குஷியாகிடும் அவருக்கு. அவர் நைட்டில் தூங்க மாட்டார். ஆனால் காலங்கத்தால் நாளைக்கு காலை கொடுக்குறேன்னு சொன்னார் இல்லையே. சரி, டெய்லி அவர் குரு வந்து அவரை எழுப்புவார். 8 மணி தூங்க, எந்திரி அப்படின்னு அவர் எழுப்புவார். இப்போ எனக்கு அவர் நைட் ஃபுல்லாக தூங்கலை. காலங்காத்தால் 4 மணிக்கெல்லாம் அவர் போய் எழுப்புறாரு, குருஜி எந்திரிங்க, நீங்கள் சொன்னீங்க, ப்ராமிஸ் பண்ணீங்க எனக்கு முக்தியை கொடுக்குறேன்ட்டு, எந்திரிங்க அப்படின்ட்டு. இப்போ வெயிட் பண்ண அப்படின்ட்டு, சரி ஓகே போய் குளிச்சு வரலாம், போய் நதிக்கு போயிட்டு குளிச்சு வரலான்ட்டு நதிக்கு போய் குளிச்சு வர்றாங்க. குளிச்சுட்டு அவருக்கு நின்று ஆசிரமத்துக்கு வர்றாரு. யார்? ராம வர்றாரு. ஏன்னா அவர் இளம் வயசில் இருக்கார், ரொம்ப யங்காக இருக்கார். குருஜி இப்போ வயசானவர், கொஞ்சம் நிதானமாக வர்றாரு, பின்னாடி நிதானமாக வர்றாரு. கொஞ்சம் முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காரு, ராமா நடந்து போயிட்டு இருக்காரு. திடீர்னு குருஜி கத்த ஆரம்பிச்சிருவார், ஐயோ ராமா வா, சீக்கிரமா என்னை காப்பாற்று அப்படின்ட்டு. ராமா பின்னாடி திருப்பி பார்ப்பாரு, என்ன ஆச்சு குருஜி, என்னாச்சு? நல்லா இருக்கு, நதியில் போய் ஸ்நானம் பண்ணிட்டு தான் வரோம், நடுவில் எதுவும் வரதுக்கு வாய்ப்பு கூட இல்லையே அப்படி பார்ப்பார். பார்த்தா குருஜி வந்து ஒரு பெரிய மரத்தை குட்டிச்சு, ஓ ராமா சீக்கிரமா இந்த மரம் வந்து இழுக்கிறது என்ன, சீக்கிரம் இந்த மரத்துல இருந்து விடுபட்டு வை, என்னை காப்பாத்தாரு. ராமா பின்னாடி ஓடி வந்தார், என்னாச்சுன்ட்டு. ஓடி வந்து பார்த்தாக்க குருஜி மரத்தை அப்படியே பிடிச்சி பாரு, இந்த மரம் வந்து என்ன அப்படி இழுக்கிறது உள்ள. என்ன குருஜி, என்னாச்சு பாரு, மரம் இழுக்கிறது என்ன அப்படின்னு. சரி, ராமா போயிட்டு அவர் கையை வந்து மரத்துல இருந்து வெளில எடுக்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணார். திருப்பி குருஜி அந்த மரத்தை பிடிச்சிட்டு, ஐயோ காப்பாத்து கத்த ஆரம்பிச்சிட்டார். குருஜி இப்போ ராமா சொல்றாரு, என்ன குருஜி நீங்க மரத்தை அப்படியே பிடிச்சிட்டு இருக்கீங்க, நீங்க விட்டுருங்க அப்படின்னு. ஐயோ என்ன முடியல காப்பாத்துன்னு இருக்காரு. இவர் எவ்வளவு தூரம் கையை விரிச்சு வச்சா கூட திருப்பி அதை பிடிச்சிட்டு காப்பாத்துனாரு. அப்புறம் கடைசியில் ராமாவுக்கு போர் வச்சு போயிடுச்சு. என்ன குருஜி நீங்களே போய் மரத்தை பிடிச்சிக்கிட்டு என்ன போய் காப்பாத்துன்றீங்க, நீங்களே விட்டுருங்க அப்படின்னாரு. குருஜி அந்த மரத்தை விட்டாரு. இதான்ப்பா முக்தி, இதான்ப்பா பந்தத்தில் சிக்கிக்கிறது அப்படின்னாக்க தெரியுதா? நம்மளா போய் பந்தத்துல சிக்கிக்கிறோம் நம்ம மனதினால. பந்தம் வந்து நம்மளை வந்து சிக்க வைக்கல, அது வந்து நம்மளை மாட்ட வைக்கல. நம்மளா போய் பந்தத்தில் சிக்கிட்டு இன்னொருத்தரை காப்பாத்துன்னு கத்திட்டே இருக்கோம். பார்த்தீங்களா? உறவினர்கள் இரும்பு சங்கிலி, கணவன் மனைவி தாமிர சங்கிலி, பிள்ளைகள் வெள்ளி சங்கிலி, பேரன்கள் தங்க சங்கிலி. செங்கிலி போட்டாக்க சுதந்திரமா இருக்க முடியுமாங்க? அது தங்க செங்கிலியா இருந்தாலும் சரி, இரும்பு செங்கிலியா இருந்தாலும் சரி, செங்கிலி போட்டாக்க பந்தத்தில் இருக்க மாதிரி தானே. அதே மாதிரிதான் நம்மளா உருவாக்குனது தான் பந்தம், மனதோட உருவாக்குனது. நம்ம விட்டோம்னாக்கா அது போயிடுச்சு, அவ்வளவுதான். நம்மளா போய் சிக்கிக்கிறோம் தவிர பந்தம் நம்மளை வந்து சிக்க வைக்கல. குருஜி சொன்னார் இல்லையா, இதுதான்ப்பா முக்தி, நம்மளா போய் சிக்கிக்கிறோம் பந்தத்துல, நீயே விட்டுரு, அவ்வளவுதான். மாஸ்டர்ஸ், இந்த ஞானம் வருங்க நம்ம தியானம் பண்ண
ஸோ நம்ம கர்மம் மேலே விழிப்புணர்வு வரும். எப்போ நம்ம இந்த பந்தத்தில் விழிப்புணர்வு வர்றோமோ அப்போ நம்ம உயிரோடு இருக்கும்போது முக்தி, ஜீவன் முக்தி அடையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்போ நம்ம ஜீவன் முக்தி அடையிறோமோ அதுதான் முதல்ல நம்ம தெரிஞ்சுப்போம், நான் ஆன்மான்றது, அயம் ஆத்மா, நான் ஆன்மான்ற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அயம் ஆத்மா, நான் தான் ஆன்மா அந்த விஷயம் தெரிஞ்சுப்போம். நான் மட்டும்தான் ஆன்மா கிடையாது, அயமாத்மா சர்வபூதாத்மா, எல்லா பூதங்களையும் எல்லா ஜீவன்களும் இருக்கிறது தான் அந்த ஆன்மா தான் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த ஞானம் வரும், தியானம் பண்ண ஞானம் வரும். அது மட்டும் கிடையாது, இந்த இந்த எல்லாமே இந்த ஆன்மா ஸ்திதி எல்லாமே சர்வம் கலித்வம் பிரம்மா, இது எல்லாமே பிரம்ம பதார்த்தம் தான் செய்யப்பட்டிருக்கு அது தெரிஞ்சுப்போம். பிரம்மம்னு என்ன நம்ம தெரிஞ்சுக்கணும், பூரி இது பிரம்மா எவ்வளோ பெருசு, எதோட அளக்க முடியாது. ஸோ அத்தையுமே இந்த பிரம்ம பதார்த்தம் செஞ்சிருக்கு. சர்வம் கலித்வம் பிரம்மா. அப்புறம் அதை பிறகு அகம் பிரம்மாஸ்மி, அந்த பிரம்மமே நான் தான் அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அந்த பிரம்மமே நான் தானக்க எல்லாத்துலேயும் நான் தான் நிறைஞ்சிருக்கேன், விஷ்ணு, அந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுப்போம். அதுதான் லயம். எல்லாத்துலேயும் சேர்ந்து எல்லாத்தையுமே சேர்ந்து போயிடுச்சுனாக்கா எனக்கு மாறுதலாக எதுவும் கிடையாது. எனக்கு 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 மாறுவது எனக்கு எனக்கு தான் இல்லாத நான் மட்டும் தனியே இல்லை, எல்லாமே நான் தான். அயமாத்மா அமமாத்மா சர்வபூதாத்மா சர்வம் கலித்வம் பிரம்மா ஆம் பிரம்மாஸ்மி. ஆம் பிரம்மாஸ்மினாக்க எல்லாமே நான் தான், இந்த பிரம்மமே நான் தான், அதுதான் லயம். எல்லாமே எல்லாத்தையும் நான் தான் இருக்கேன்னு அதுதான் லயம், அதுதான் முக்தி, அதுதான் முக்தி நிலைமை. அந்த நிலைமை நம்ம அடையுவோம் இந்த தியானம் பண்ணக்க. பார்த்தீங்களா மாஸ்டர்? ஸோ இதுதான் நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். பூஜை மூலமா, ஸ்தோத்திரம் மூலமா, ஜபம் மூலியமா, தியானம் மூலியமா நம்ம லய நிலைமைக்கு போகலாம். மாஸ்டர்ஸ், இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று, எது பண்ணால் என்ன ஆகும்? இந்த லய ஸ்திதிக்கு போகிறதுக்கு பூஜை பண்ணால் என்ன ஆகும், ஸ்தோத்திரம் பண்ணால் என்ன ஆகும், ஜபம் பண்ணால் என்ன ஆகும், தியானம் பண்ணால் என்ன ஆகும்? என்ன சொல்லிருக்காரு ஸ்ரீகிருஷ்ணர்? கோட்டி பூஜை சமோ ஸ்தோத்திரம், கோட்டி ஸ்தோத்திரம் சமோ ஜப, ஜப கோட்டி சமோ தியானம், தியான கோட்டி சமோலே, ஒவ்வொன்று கோடி வாட்டி பண்ணணுமா. ஸோ இதெல்லாம் பண்ணாக்க என்ன, கோடி வாட்டி பூஜை பண்ணால் என்ன ஆகும், கோடி வாட்டி பூஜை பண்ணது எவ்வளோ சமயம் ஆகும்? இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். உண்மையிலே லயஸ்திதிக்கு போகிறதுக்கு என்னதான் ஆக போகிறது இது வழியே போனாக்க அந்த விஷயத்த நம்ம அடுத்த செக்ஷனில் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதோட நம்ம இந்த இந்த ஞானத்தை நம்ம முடிச்சுக்கலாம். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயங்கள். ஒவ்வொன்று பண்ணால் என்ன ஆகும் என்ன ஆகும் தெரிஞ்சுக்கணும். ஆனால் இதே வழியாக போனால் என்ன ஆகும் தெரிஞ்சுக்கணும் நம்ம. ஸோ எந்த லய நிலைமைக்கு முக்தி நிலைமை போகிறதுக்கு எதை நம்ம கடைபிடிக்கணும் இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே மாஸ்டர்ஸ், இதோட நான் எடுத்துக்கிறேன். வணக்கம்.